வணக்கம். என் பேர் நரேஷ்குமார். நான் தற்போது பாரதிய ஜனதா கட்சியில ஓபிசி அணி மாநில செயலாளராக பணியாற்றி வருகிறேன். 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியில ஒரு அடிப்படை உறுப்பினராக இணைந்து, பிறகு 2023 மாவட்ட பொதுச் செயலாளர் இளைஞர் அணியிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். பிறகு 2024 மாவட்ட இளைஞர் அணி தலைவராகவும், 2025 தற்போது ஓபிசி அணி மாநில செயலாளராக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 2022 தலைவர் அண்ணாமலை அவர்களால் ஈர்க்கப்பட்டு, அவருடைய துணிச்சல், நேர்மை, அவருடைய தொலைநோக்கு சிந்தனை அவற்றையினால் ஈர்க்கப்பட்டு நான் பணியாற்றி வந்த அரசு பணியை விடுத்து முழுமையாக தன்னை அவருடைய தலைமையிலே இணைத்துக் கொண்டு தற்போது வரை திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திலே என்னால் முடிந்த பல்வேறு மக்கள் நல பணிகளை நான் எடுத்து செயல்பட்டு வந்திருக்கிறேன். தற்போது நம்முடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தற்போது ஒரு புதிய பாதையை தீர்மானித்திருக்கிறார். அந்த புதிய பாதையானது மக்களுக்கான எதிர்கால தமிழகத்தின் நலனுக்கான ஒரு புதிய வழிகாட்டுதலை உருவாக்கும் நோக்கோடு அவர் இந்த வீத லீடர் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை நேற்று தொடங்கியிருக்கிறார். இந்த மக்கள் இயக்கத்திலே நேற்று முதலிருந்து ஏறக்குறைய 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அதில் இணைந்து தற்போது வரை வேகமாக இணைந்து கொண்டு மக்கள் பணியாற்ற தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு நாட்களில் அது 50 லட்சத்தை தொடும் என்கின்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. இந்த இயக்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் தமிழகத்தினுடைய மக்களுக்கான, இளைஞர்களுக்கான நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி இயக்கமாக உருவாக இருக்கிறது. அடுத்தடுத்து தலைவருடைய அறிவிப்பின் பேரில அடுத்து வரக்கூடிய பொது தேர்தலிலே நம்முடைய இந்த தலைவர் அண்ணாமலை தலைமையிலான இந்த இயக்கம் மிக சிறப்பான முறையில் போட்டியிடும், வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திலே நேற்று முதல் ஏறக்குறைய எனக்கு தெரிந்து ஒரு 10,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இதில் இணைந்திருக்கிறார்கள். இன்றிலிருந்து கூட தொடர்ச்சியா காலையிலிருந்து எங்களுக்கு தொடர்ச்சியா அழைப்புகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. இன்னும் ஓரிரு தினங்களில ஏறக்குறைய ஒரு 10,000 பேரை ஒரே நாட்களிலே இணைப்பதற்கான, தலைவர் தலைமையில இணைப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதுக்கான நாட்களை வெகு விரைவில் உங்களுக்கு அறிவிக்க இருக்கின்றோம். இன்னும் 2031 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது நிச்சயமாக நம்முடைய தலைவர் தலைமையிலே ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்து தமிழகத்தின் மக்களின் நலனுக்கான ஒரு அரசாங்கம் உருவாகும் என்பதில் என்ற எல்லளவு மாற்று கருத்தில்லை. இன்று இளம் தலைமுறைக்கான அரசியல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த இளம் தலைமுறைக்கான அரசியலிலே மிக சிறப்பாக கையில் எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக, மக்கள் நம்பக்கூடிய தலைவராக நம்முடைய அண்ணாமலை அண்ணன் இருக்கிறார் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். அவர் வழியிலே தொடர்ச்சியாக பயணிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.